பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். குள்ளலி வந்து கோமதி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு மட்டும் அப்பா மட்டும் வரலைன்னா நான் ரொம்ப கோவப்படுவேம்மா. ஆனா ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ பிடிவாதமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோமதி சொல்றாங்க, அதெல்லாம் வந்துருவாங்கடி, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. அவங்க கிட்டயும் நல்லா பேசிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து மயிலோட அப்பா அம்மாவும் வராங்க. மயிலோட அப்பா அம்மா சொல்றாங்க, இங்கேயும் சர்வர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ராஜு வந்து ஃபீல் பண்றாங்க. நம்ப அப்பா, அம்மா இங்க இல்லையே! இவங்க எல்லாருக்குமே இருக்காங்க. நமக்கு தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்போ ஃபீல் பண்றத வந்து கதிர் வந்து நோட் பண்ணிடுறாங்க. அடுத்து ராஜிய தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுறாங்க. மண்ணியோட அப்பா, அம்மாவுமே வர்றதுக்கு எவ்வளோ யோசிச்சாங்க. வீட்டு வெளியே இருந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. உன் அப்பா, அம்மாவும் இப்படிதான் இப்போதைக்கு பேசுறாங்கல்ல ஏதோ. அதுக்கடுத்து வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க. இனிமே நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சுருவாங்க. நீ கவலைப்படாத. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுகிட்ட கதிர் வந்து நம்பிக்கையாக போயிட்டு பேசுகிறாங்க. அடுத்து செந்தில் வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்குறாங்க. என்ன ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து எங்க சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ இல்லை அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன்டா அப்பா வரலையான்னு சொல்லி கேட்க மாட்டியா, ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு கேட்குற, கொழுப்பு தான்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அடுத்து பாண்டியன் வந்து எதிர்பாராதமாக அங்கே வந்து நின்றுடுறாங்க. அப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, சரி டைம் ஆகுது சீக்கிரமாக கடையை திறங்க, நம்ம நேம் போர்டை பார்த்துடலான்னு சொல்லிட்டு குள்ளலி சொல்கிறாங்க. அப்போ வந்து திறக்கிறப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ ஓப்பன் பண்ணதுமே அங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு போட்டதுமே பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு எப்படி வச்சுருப்பான் இவன், அப்படியே ஒரு திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க பாண்டியன். அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கோமதியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பேர் வச்சுருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து எல்லாரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அடுத்து பாண்டியனுமே கடைக்கு போயிடுறாங்க. அடுத்து அவங்க வந்து செந்தில் சொல்கிறாங்க, நான் கூட எங்கள் கதிரை கடுப்பேற்றுறதுக்காக வராமல் போயிடுவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை கதிரை அவமானப்படுத்தாமல் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா, இதில் என்ன இருக்குது கதிரை அவமானப்படுத்துறது கடுப்பேற்றுறதுக்கு, நீங்கள் என்ன புதுசாக கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரணன் சொல்கிறாங்க, ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற, அப்பா தானே அவனுக்கு பணம் கொடுத்தே இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா கதிரெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவன்லாம் உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் வச்சுட்டான், எப்படி அவன் மூஞ்சில் முழிக்கிறதுன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்களோன்னு நினச்சிட்டேன், அதான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் பிஸ்னஸ் வைக்கிறதுக்கே பணம் கொடுத்ததே அப்பா தானேடா, அப்புறம் ஏன்டா அவர் அப்படி நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. அது என்னவோடா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. அடுத்து பாண்டியன் வந்து கடைக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து திரும்ப திரும்ப பாண்டியன் ட்ராவல்ஸ்னு வச்ச பேரையே நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சரவணன் அங்கே போகிறப்போ கேட்குறாங்க, அப்பா உங்களுக்கு கதிர் வந்து உங்கள் நேமை வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்தோஷம் இல்லாமல் இருக்குமாடா, அவன் என்ன வீட்டில் இருக்கிறவங்க யார் பேர் வேணாலையும் வச்சிருக்கலாம், அம்மா பேர் வச்சிருக்கலாம், இல்லை அவன் பொண்டாட்டி பேரை வச்சிருக்கலாம், ஆனால் என் பேர் வச்சிருக்கான் பத்தல்லடா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தடவை எங்கேயாவது போகிறப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போடுச்சேன்னா அப்போ பாண்டியன் ட்ராவல்ஸ்ன்னு இருந்ததை பார்த்தா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே பெருமைப்பட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா கதிர் வந்து உங்கள் பேர் வச்சது ரொம்பவே நல்ல விஷயம்தான், எனக்குமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.